எனக்கு தளபதி பிடிக்கும். எனக்கு தளபதி பிடிக்காது. எனக்கு தளபதி பிடிக்கும். எனக்கு தளபதியே பிடிக்காது. எனக்கு தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும். தமிழக வெற்றி கழகம் இப்போ பாஜக மாதிரி. என்னம்மா என்ன நடக்குதுன்னே புரியலையே. இதை பற்றி காலைல தான் ஒரு ரீல்ஸை போட்டேன். சரி ஓகே, ஒரு வீடியோவை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோன்றதே பண்ணுறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்குலாம் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். வைஷ்ணவி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு அக்கா, அவங்கள பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மாவட்டங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்ன்றதை பண்ணுறாங்க இந்த கட்சிக்காக. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இந்த கட்சியில் சேர்ந்துருக்கிறதா தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆப்வியஸ்லி வைத்தறிச்சல் இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸான ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த வைஷ்ணவி அப்படின்ற ஒருத்தங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு கட்சிக்கு தாவிட்டாங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான். பட் இவ்வளோ சமூக ஆர்வம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வளோ மரியாதையாக பார்த்தீங்கன்னா அவங்கள நடத்தினாங்க. அவங்களோட சில இன்டர்வியூஸில் நான் சும்மா அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங் போடுறேன். தலைவர் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு பொருளாதாரம் உயர்ந்து, அதுல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மொத்தமா நாங்க தளபதிக்கு தான் போடுவோம். நீங்களும் என்ன பண்றீங்க? தளபதிக்கு தான் போடணும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கறதா உண்மை. ஸோ இப்படி பேசிட்டு உடனே பார்த்தீங்கன்னா தாவேக்கான்றது தமிழகத்தில் ஒரு பாஜக மாதிரின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி எப்படிமா அந்த வார்த்தையும் வாயிலிருந்து வருது? இல்லை அரசியல்லாம் இப்படி தானா? ஜிபே யாருக்கு போதோ அவங்க சைடு போயிடுவீங்களா? இல்லை காசு யார் பக்கம் கொடுக்குறாங்களோ அவங்க சைடில் போயிடுவீங்களா? எனக்கு எல்லாமே இது ஃபுல்லாகவே ஒரு ட்ராமா மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலி இவங்களை வேணுமனே இதில் ஏவி விட்டு அதுக்கப்புறம் வேணுமனே இந்த கட்சி பேரை மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்ட மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஆனால் இவங்க வைஷ்ணவி இவங்களோட சில வீடியோஸ், சில ஸ்பீச்சஸ்லாம் ஆக்சுவலாக ரேண்டமாக ஆன்லைனில் நான் பார்த்தேன். பட் நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பெண் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தமிழக வெற்றி காலத்தில் ஒரு பெண் சூப்பராக பேசுகிறாங்க, இதில் அழகாக இருக்காங்கன்னு வேறு சில பேர் சிம்படிக்கிறீங்க. டேய் சத்தியமாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்க? இப்போ கூட உங்களை பற்றின ஒரு ரீல்ஸ் போட்டதுக்கு அவ்வளோ பேர் சிம்படிச்சுட்டே வந்திருக்காங்க கமெண்ட்ஸில். என்ன இவர் மாறினாரு, இன்னும் அவரு மாறினாரு, அவரு பற்றி நீ பேசலையே. அப்பா, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் தளபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க மாறினா அவங்க மாறலாம் நான் பேச மாட்டேன். பட் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தளபதி பற்றி அவ்வளோ சூப்பராக பேசி டிவிக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இதே வைஷ்ணவி அக்கா தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை பற்றிலாம் அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாங்க. பெண்களுக்கு எங்கே இது இருக்குது, ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு சேஃப்டி இல்லையா, அது இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அக்கா என்னன்னா இந்த செவத்துலேருந்து அந்த செவத்துக்கு தாண்டிட்டாங்க. ஏன் இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வச்சு மீடியாவெலாம் இன்வைட் பண்ணி லிட்ரலி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமே தப்பு, இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மேனிப்புலேட் பண்ணி, எம்மா இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு தான், வயசில் சின்ன பொண்ணு தான், நீ சொல்கிறது கேட்டு 10,000 பேர்லாம் தாண்டிட மாட்டாங்க. மிஞ்சி போனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் அவங்க கூட வருவாங்க. இங்கே என்ன நடக்குது, இங்கே எப்படி இது போக போகுது? ஏன்னா நிறைய தடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஒரு கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னாவே அந்த கட்சி அங்கே சக்ஸஸ் தான், ஒரு பயம்தான். அந்த பயம்தான் இப்படிலாம் வேலை செய்யுது. எவ்வளோ வாங்குனீங்க? 200 ரூபாவா, 500 ரூபாவா, 1000 ரூபாவா? ஆனால் உண்மையாக வருத்தமான விஷயம் என்னென்னா லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த அந்த பொண்ணு சுற்றி இருக்கிறவங்களையும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களையும் முக்கியமாக தளபதியும் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு தான் இந்த ஒரு வேலைன்றதே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குற்றவுணர்ச்சின்றது அவங்களுக்குலாம் இருக்காது போல். வெக்கமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வேறு. நான் இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஜாயின் பண்ணுறது தாவறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் இப்போ தமிழகத்தில் தெரியல. இதுக்கான ஒரு மாற்றமாக தான் தமிழக வெற்றி கழகம் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சான்ஸ், ஒரு 5 வருஷம் என்ன பண்ண முடியும் அவரால் அப்படின்றது. பட் அதுவே பொறுக்காமல் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு நீ பண்ணுறனாமா இந்த வயசில்? சீரியஸ்லி ஃப்யூச்சர் அரசியலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரியுது. அடுத்தது நீங்கள் தமிழகத்தின் பாஜகன்னு சொல்லியிருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தை, அதே பாஜக கூட நீங்கள் தாவிடுவீங்க, 100% தாவிடுவீங்க. ஏன்னா அப்படி தான் ஆக்சுவலாக அரசியல்ன்றது போயிட்டே இருக்குது. இதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன், பட் உள் மனசு கொஞ்சம் வலிச்சிட்டே இருந்தது கைஸ். அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே தெரியட்டும் எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு செயலாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மக்களுக்கு நல்லது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அவரை தட்டி உட்கார வைக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு எவ்வளோ அடிமட்டத்தனத்தில் வேணால் நீங்கள் போய் பண்ணுவீங்க. இதில் வேற உனக்கு ஃபாலோவர்ஸு, உனக்கு சிம்படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஏன் அந்த அக்காவோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் எங்கேயாவது டேக் பண்ணி விட்றேன், தயவு செய்து
தமிழக வெற்றி கழகத்து மேலே உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா போய் அவங்களாம் அன்ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது அன்ஃபாலோ மாற்றம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி சிம்படிச்சு சுற்றுறவங்க மேலே ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தளபதி விஜய் அப்படின்றது யாருன்னு நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ண போகிறார் தமிழகத்துக்குன்றது ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த பிளாக் ஷீப் மாதிரி நடுவில் இருப்பாங்க, தெரியவே மாட்டாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தாண்டினவங்க நாளைக்கு வேற கட்சிக்கு தாவாங்க. இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என்னமா ஆக்டிங்மா, என்னமா ஆக்டிங்கு. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.